கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரு பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்கள் 1983 ஆண்டிலிருந்து எனக்கு நன்றாய் தெரிந்தவர். அவர்கள் ஊழியத்தின் மூலம் தேவன் அருளிய சுவிசேஷ செய்திகள் எனக்கும் நான் பணி செய்த சில திருச்சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தன. பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் கடந்த 33 ஆண்டுகளாக ஜெப ஐக்கியத்தில் என்னுடன் பங்கு பெற்று வந்துள்ளார். சமீபத்தில் இவர் கர்த்தருடைய கிருபையினால் தொலைக்காட்சி மூலம் சுவிசேஷ செய்திகளை அறிவித்ததை நான் அறிந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவர் மூலமாய் எல்லா திருச்சபை மக்களுக்கும் மற்றும் கண்ணீரோடு வியாகுலத்தோடு வாழும் மக்களுக்கும், உடைந்த உள்ளங்களுக்கும், வியாதியால் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் விடுதலை கொடுக்கவும், வாழ்க்கையில் சமாதானம் பெறவும் தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சகல துதி கன மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை வல்லமையாக உம்முடைய நாம மகிமைக்கென்று பல திருச்சபைகளிலே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளேன். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி அளிக்கிற உமது மகனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே வழிநடத்தப்பட சகோதரர் ஜேம்ஸ் அவருடைய ஊழியங்களையும் அவரையும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாம சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். வேலை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிக மறைத்தாரே.
கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். We receiving a kingdom which cannot be moved. Let us have grace whereby we may serve God acceptably with reverence and godly fear என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே அசைவில்லாத ராஜ்யத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம் தேவனுடைய ராஜ்யம் அசைக்க முடியாத ஒரு ராஜ்யம் பிரியமானவர்களே. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்கிறது, பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய ராஜ்யம் என்று சொல்லி தானியேல் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரிந்தும் நிற்கும். தானியேல் 7:14 சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் அழியாதது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அருமையான தேவச்சனமே, நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் அழியாதது பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் அழிந்து விட்டது பிரியமானவர்களே. மகா அலெக்சாண்டரின் ராஜ்யம் அழிந்து விட்டது. நெப்போலியனுடைய ராஜ்யம் அழிந்து விட்டது. ஹிட்லரின் ராஜ்யம் அழிந்து விட்டது பிரியமானவர்களே. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அசைவில்லாதது. ஆமென், அல்லேலூயா. இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள அநேக உபத்திரங்கள் நம்மை தடை செய்கிறது பிரியமானங்களே. ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறாதபடி ஒரு சில உபத்திரங்கள் தடை செய்வதை வேதத்தை நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடர் அடைகிறார்கள். இவர்கள் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது வசனத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் நம்மை தடை செய்கிறது. பிரியமானங்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, வேறுபாட்டு ஜீவியம் செய்யும் போது, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது, நம்முடைய வாழ்க்கையில வசனத்தின்படி நாம் வாழும்போது, நம்முடைய வாழ்க்கையில தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காதபடி தடை செய்வதை நாம் பார்க்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு ஒரு உபத்திரம் நம்மை தடை செய்கிறது. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இன் திஸ் வேர்ல்டு யூ வில் ஹேவ் ட்ரபிள் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு பல விதத்தில் உபத்திரங்கள் நமக்கு வரும். பிரியமானங்களே, நாம் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் நாம் லஞ்சம் வாங்காமல் ஜீவிக்கும் போது உபத்திரம் நம்மை தேடி வரும். ஊழியத்தில் உண்மையாய் ஜீவிக்கும் போது உபத்திரம் நம்மை நோக்கி வரும். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இன்னொரு உபத்திரத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. In fact, everyone who wants to live a godly life in Christ will be persecuted என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்கென்று பக்தியாய் ஜீவிக்கும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்காதபடி இந்த உபத்திரம் நம்மை தடை செய்கிறது. பெரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கு அப்போஸ்தலர்கள் சொல்கின்றார்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் உபத்திரங்கள் மூலமாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஒரு உபத்திரத்தை பார்க்கிறோம். என்ன உபத்திரம்? சீஷர்கள் இயேசுவை பிரசங்கித்த போது அப்பொழுது இருந்த ரோம அரசாங்கம் இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி தடை செய்தார்கள். அதன் நிமித்தம் அவர்களை அடித்து இனி இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி தடை செய்தார்கள். அருமையான தேவனே, இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யம் பரவாதபடி, ஒரு சின்ன துண்டு பிரதி கூட கொடுக்க முடியாதபடி, இயேசுவை குறித்து தெருவில் நின்று அறிவிக்காதபடி, இயேசுவின் நாமத்தை சொல்லாதபடி அநேக தடைகள் வருவதை நாம் பார்க்கிறோம். இது ஊழியத்தின் நிமித்தமாக வருகின்ற உபத்திரங்கள். அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்ட சத்தியத்தின் நிமித்தம் உபத்திரம் வந்தாலும், உலகத்தின் மூலம் உபத்திரங்கள் வந்தாலும், நம்முடைய பக்திக்கு விரோதமாக உபத்திரங்கள் வந்தாலும், இயேசுக்கு ஊழியம் செய்யும் போது உபத்திரம் வந்தாலும் நாம் அசைக்கப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அசைக்கப்படாத ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் அசைக்கப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அசைக்கப்படாமல் இருக்க வேதம் சொல்லும் ஆலோசனை என்ன என்பதை குறித்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். For the king trusts in the Lord, and through the mercy of the Most High he shall not be moved என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம், பக்திக்குரிய ஜீவியம் அசைக்கப்படாமல் இருக்க தேவ தயவு நமக்கு அவசியம். பிரியமானவர்களே,
ஆண்டவருடைய தயவோடு கூட நாம் ஜீவிக்கும் போது நாம் ஒரு காலம் அசைக்கப்பட முடியாது. ஆமென், அல்லேலூயா. அநேகர் சொந்த ஞானத்தினால், பலத்தினால், படிப்பு திறமையினால் ஜீவிப்பதை பார்க்கிறோம். இன்னும் அரசியல்வாதிகள் சப்போர்ட்டோடு கூட ஜீவிப்பதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் ஒரு கால் நமக்கு கை கொடுக்காது. நாம் அசையாமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய ஜீவியம் அசைக்கப்படாமல் இருக்க தேவ தயவை நாம் சார்ந்து ஜீவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, மோசேயின் வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கிலும் வல்லவனானான். ஆனால் அப்படிப்பட்ட மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரு சமயம் மோசேயினுடைய கை தளர்ந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணின போது மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. ஆமென், அல்லேலூயா. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, தேவனின் தயவு மோசேக்கு உதவி செய்த போது அங்கு மோசே ஜெயம் பெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய தயவை நாம் சார்ந்து ஜீவிப்போம். பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்தி தேவ தயவை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, அசைக்கப்படாத ஜீவியம் செய்ய வேதம் சொல்லும் இரண்டாவது ஆலோசனை என்ன? சங்கீதம் 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். Those who trust in the Lord are like Mount Zion, which cannot be shaken, but endures forever என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. அருமையான தேவஜனமே, நம்முடைய நம்பிக்கையை மனிதன் மேல் அல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் வைப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஆனால் அதே ஜனங்கள் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23, 24 வாசித்து பாருங்கள். அங்கு அவர்கள் மாராவின் தண்ணீரை பார்த்தபோது அது கசப்பாக இருந்தபோது மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்ததை நாம் பார்க்கிறோம். அற்புதம் நடந்தபோது துதித்து பாடினார்கள், சோதனை வந்தபோது முறுமுறுத்தார்கள். ஆமென். இப்படிப்பட்ட கிறிஸ்துவ ஜீவியத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இவர்கள்தான் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அசைக்கப்பட மாட்டான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். The man who fears the Lord, surely he will never be shaken என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற மனிதன் ஒரு காலம் அசைக்கப்பட மாட்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்திலே தேவ பயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அப்பொழுது கர்த்தர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுவீர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே,
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் தேவ பயத்தோடு ஜீவிக்கிறீர்கள்? இன்று வாலிப பிள்ளைகளுக்கு தெய்வ பயம் இல்லை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். வாலிபன் யோசேப்பை நோக்கி பாவம் வந்தபோது அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்தை விட்டு விலகி ஓடியதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, உன்னை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? இல்லை பாவத்தை நேசித்து பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இல்லை பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறாயா? ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். நெகோமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நெகோமியா தெய்வ பயத்தோடு வாழ்ந்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, யூதேயா, கலிலியா, சமாரியா நாடுகளில் இருந்த சபை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்தனர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கொர்நேலியு என்ற நூற்றுக்கு அதிபதி தன் குடும்பத்தோடு கூட தேவனுக்கு பயந்து நடந்தான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 3:7 சொல்கிறது, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 8:13 சொல்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்பட பயம். இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். பிரியமானவர்களே, தீமை செய்கிறவராக இயேசு வாழவில்லை, நன்மை செய்கிறவராக வாழ்ந்தார். சங்கீதம் 62:6 வாசித்து பாருங்கள். இங்கு தாவீது சொல்கின்றான், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். He alone is my rock and my salvation, he is my fortress, I shall not be shaken என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். தாவீது கர்த்தரை கன்மலை என்று சொல்லி அவன் உரிமை கொண்டாடுகிறான். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1-2 வாசித்து பாருங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கண்மலையாக இருப்பார். இந்த நாளிலே ஆண்டவங்களோடு பேசுகிறார். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு தாவீது ஒரு வார்த்தை சொல்கின்றார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். I have set the Lord always before me, I shall not be shaken என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தரை நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறீர்களா? கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். சோதனை, போராட்டம், வியாதி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை முன்பாக வையுங்கள். பிரியமானவர்களே, அசைக்கப்படாத ஜீவியம் செய்ய கர்த்தரை நாம் முன்னால் வைப்போம். கர்த்தரை முன்பாக வைக்காதவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, சோதனைகள் வந்தாலும் அவர்கள் பின்மாற்றத்துக்குள் சென்று விடுவதை நாம் பார்க்கிறோம். வேலை ஸ்தலத்தில், பள்ளிக்கூடத்தில், காலேஜில், வீட்டில், வியாபாரத்தில், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை முன்பதாக வையுங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என்
என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை. விங்கிரீடம் ஆஞ்சி விண்ணவர் பாதம் சேர்வேன். விங்கிரீடம் ஆஞ்சி விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இரக்கமுள்ள எங்கள் தேவனே, எந்த நாளிலே ஆண்டவரே அசைவில்லாத ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய ஜீவியம் அசைவில்லாத ஜீவியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு நீர் பேசினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவை நாடி நாங்கள் ஜீவிக்கும் போது நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டோம் அப்பா. உம்மீது நம்பிக்கை வைக்கும் போது நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம் அப்பா. உமக்கு பயந்து நடக்கும்போது நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம் அப்பா. உங்களை ஆண்டவரே உம்மை கண்மலை என்று சொல்லி உம்மை அதிகமாக நாங்கள் நேசிக்கும் போது நாங்கள் ஒரு காலம் அசைக்கப்பட மாட்டோம் அப்பா. உம்மை எங்களுக்கு முன்பதாக வைக்கும்போது நாங்கள் ஒரு காலம் அசைக்கப்பட மாட்டோம் அப்பா. எந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பா ஆண்டவரே சத்தியத்தின்படி ஜீவிக்க ஒவ்வொரு கொண்டு கிருபைகளை தார். இப்படி வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா.
வியாதியுள்ள மக்களை சுகப்படுத்தும் அப்பா. எந்தெந்த சூழ்நிலையிலே கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே நீ சுகத்தை தாரும் அப்பா. வியாதியிலிருந்து விடுதலை தாரும், பிசாசின் போராட்டத்தில் விடுதலை தாரும், வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் வாழ்கிற சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன். தன் கணவன் மூலியமாக குடிப்பழக்கத்தில் இருக்கின்ற கணவன்மார்களை சந்தியும், அவர்களுக்கு விடுதலை தாரும் அப்பா. வேலையில்லாதவருக்கு ஒரு நல்ல வேலையை தாருமப்பா. குடிப்பழக்கத்தின் நிமித்தம் வேலைக்கு போகாமல் ஜீவிக்கிறவர்களை ஆண்டவர்களுக்கு விடுதலை தாருமப்பா. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே சமாதானத்தை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.